சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன், சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம். உயிர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயிர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன். இதனால கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஏப்ரல் மாத வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 34:8 34 அதிகாரம் 8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். தலைப்பு என்னென்னா ருசித்து பாருங்கள். இப்போ ருசித்து பார்க்கணுன்னா நாம் என்ன சாப்பிட்றோமோ அதனுடைய ருசி நமக்கு தான் தெரியும். அதே மாதிரி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்தால்தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய அனுபவத்தின் மூலமாக, அன்றாட நடப்புகளில், வேலை பார்க்கும் ஸ்தலங்களில், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவர் நல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கு அவர் பாராட்டின நன்மையான கிருபைகளை குறித்தே நம்ம நல்லவர் என்று அறிந்து கொள்ள முடியும். அவர் நல்லவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ அவர் யாருக்கெல்லாம் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 73:1 சொல்லுது, சுத்த இதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இப்போது நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறாரு. எல்லாரையும் அவர் ஒன்று போல பார்க்குற தேவன். ஆனால் நமக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படி தான் அவர் இருப்பார். 18ஆம் சங்கீதத்தில் கூட சொல்லப்படுது, மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறாராகவும், அவர் எப்படி நம்ம நினைக்கிறோமோ அப்படி தான் அவர் இருப்பார். இறக்க செய்கிறவர் நினைச்சோம்னா இறக்க செய்கிறார், கொடுமையானவர் நினைச்சோம்னா கொடுமையானவராக இருப்பார். எப்படி அந்த தாளந்து கதையில் 5 தாளந்தவங்களே 10 தாளந்து சம்பாதிக்கிறான், 2 தாளந்தவங்களே வேறு 2 தாளந்து சம்பாதிக்கிறான், 1 தாளந்தவங்களே புதைச்சி வச்சுட்டு, நீர் கடினம் உள்ள மனிதர், நீர் என்ன அப்படி பண்ணிவிடு இப்படி பண்ணிவிடு, அதை என்ன பண்ணணும்னு கேட்பேரு, அதனால் அதை புதைச்சி வச்சுட்டேன் அப்படிமா. இதே மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படிப்பட்டவர்களாக, கர்த்தரை நம்ம எப்படிப்பட்டவர்கள் நினைக்கிறோமோ அப்படி தான் அவர் நமக்கு இருப்பார். நாம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் செய்யாமலும் நம்முடைய அக்கிரமத்துக்காக சரி கட்டாமல் இருக்கிற தேவன் என்று சொல்லி நாம் அவரை உணர்ந்து நன்றி உள்ளவர்களாக அவருக்கு ஜீவிக்கும் போது அவர் நம்மை அப்படியே செய்வார், நடத்துவார். அவர் சுத்த இதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அப்புறம் சங்கீதம் 136:1 பார்த்தோன்னா, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படின்னா அவரை துதிக்கிறவங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், துதிக்கிறவங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி யாருக்கெல்லாம் அவர் நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு இது சங்கீதம் 106:1, 107:1, 118, 1, 2, 9 இந்த வசனங்களில் 136:1 எல்லாத்துலேயுமே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிக்கிற யாவருக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். இதே வசனம் 2 நாளாகம 5ஆம் அதிகாரம் 13 இருக்குது, 7ஆம் அதிகாரம் 3 இருக்குது, 1 நாளாகம 16:34 இருக்குது, எஸ்ரா 3:14 எல்லாமே கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அப்போ துதிக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம்ல. அப்புறம் சங்கீதம் 34:8 சொல்கிறாரு, நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 34:8 நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 105 பார்த்திங்கன்னா, கர்த்தர் நல்லவர், தலைமுறையாக அவருடைய புகழை நாம் சொல்லி வருவோம். அப்படின்னா தலைமுறைகளுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். தலைமுறைகளின் தேவன் நம்ம சொல்கிறோம், தலைமுறைகளுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். புலம்பல் 3:25 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நல்லவராக இருக்கிறார், கிருபை அளிக்க. கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு
தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்குறோமா? நம்ம ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட இது எப்படி இருக்குது சொல்லு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தானே அதில் ருசி தெரியும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவரை நாம் நல்லவர் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறோமா? இல்லை புலம்பிக்கிட்டு இருக்கோம், எனக்கு என்ன செஞ்சார், எனக்கு அவர் எதுவுமே செய்யலை, எனக்கு அவர் நல்லதே செய்யலை, அவர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் அப்படின்னு முறுமுறுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் அவர் நமக்கு நல்லது செய்ய முடியாது. துதிக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் நம்ம துதிக்க வேண்டும். அப்போ 3 காரியங்களில் சுத்த இதயங்களோட இஸ்ரவேலுக்கு அவர் நல்லவராக இருக்கிறாரு, துதிக்கிறவங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு நல்லவராக இருக்கிறார், தலைமுறைகளுக்கெல்லாம் நல்லவராக இருக்கிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். அப்போ நாம் இந்த இதில் எந்த வகையில் இருக்கிறோம்? அப்போ தான் அவர் நம் நல்லவர் என்று சொல்லி அறிக்கையிட முடியும். நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக பெற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த மாதிரி நம்ம தேடுகிறவர்களாக இருக்கணும், காத்திருக்கிறவர்களாக இருக்கணும், சுத்த இதயமுள்ளவராக இருக்கணும், நமக்கு நம்பிக்கை வைக்கிறவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவர் நமக்கு நல்லவராக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அதை ருசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துகிற விதங்களில், வாழ்க்கையின் பலவித சூழ்நிலைகளில் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம தீமையை நினைக்கிற காரியங்களெல்லாம் அவர் நன்மையாக மாற்றுகிறவர், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். யோசேப்பு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கும்போது, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும்போது அவர் சொப்பனங்கள் இருந்தார்ல, அது எல்லாமே பலிக்கலையே. அவர் நம்ம சொப்பனம் தந்தாரே, ஒன்றும் பலிக்கலையே, நம்ம இப்போ ஜெயிலில் கிடக்கிறோமே, சிறையில் கிடக்கிறோமே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கலை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக முடியப்படினார் விசுவாசரிக்கப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில் சில தீமைகள் நடந்திருக்கணும், ஆனால் அந்த தீமையை நாம் நன்மையாக நினைக்கணும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மையாக ஆண்டவர் மாற்றி இருப்பார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நம்ம தீமையை நன்மையாக மாற்றிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும், தினமும் ருசித்து பார்க்க வேண்டும். அவருடைய செய்கைகளை ருசித்து பார்க்கணும், அவருடைய நடத்தைகளை, நமக்கு அவர் செய்கிற செயல்களை ருசித்து பார்க்கணும். நம்மோடு அவர் இடைப்படுவதை ருசித்து பார்க்கணும். நமக்கு எவ்வளோ காரியங்களில் அவர் துணையாக இருந்திருக்கிறாருங்கிறத ருசித்து பார்க்கணும். அப்படி ருசித்து பார்த்தால்தான் அவர் நல்லவர் என்று சொல்ல முடியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் அவர் நல்லவராக இருந்திருப்பார். எனக்கு என்னுடைய வாழ்க்கை பூரா அவர் நல்லவர் தான், எல்லா காரியங்களும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். நான் தீமையாக எனக்கு வந்திருக்கிற காரியங்களை கூட நன்மையாக அவர் மாற்றியிருக்கிறார். அவ்வளவு நல்லவராக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். நான் அவரை ருசித்து பார்த்திருக்கிறேன். நீங்கள் சொல்லணும், கர்த்தர் நல்லவர் என்பது என் வாழ்க்கையில் ருசித்து பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவதாக என்னென்னா 1 பேதுரு 2:1 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் தயை உள்ளவர்னு ருசித்து பாருங்கள். தயவுனா என்னது? இரக்கம், கிருபை, இதெல்லாம் ஒரே மீனிங் தான், தயவு. இப்போ அந்த தயை நம்மளுக்கு இருக்குதா? கர்த்தருடைய தயை நம்ம மேலே இருக்குதா? நம்ம இதை யோசித்து பார்க்கணும். யாத்திராகம் 34 நிறைய வசனங்கள் வேதத்தில் இருக்குது. யாத்திராகம் 34:6 சொல்லப்படுது. யாத்திராகம் 34:6 யாத்திராகம் 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாதயும் சத்தியமுள்ள தேவன் அப்படின்னு மோசே சொல்கிறார். மோசே ருசித்து பார்க்குறாரு, கர்த்தர் தயவுள்ளவர் ருசித்து பார்க்காரு. கர்த்தர் உருக்க உள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகாதய உள்ளவர் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி சொல்ல முடியுமா? இதேமாரி உபாகமம் 13:18 சொல்லப்படுது. உபாகமம் 13:18 உபாகமம் 13:18 கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவரின் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். பார்த்தீங்களா? நமக்கு ஆண்டவர் சார் தயையை காட்டி விருத்தி அடைய பண்ணுதார், கோபத்துக்கு நீங்களாக்குதார். நம்முடைய பிதாக்களையும் நம்மளையும் நம்முடைய தலைமுறைகளையும் அவர் கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்வார். அப்படிப்பட்ட தேவன். நிறைய வசனங்கள் இருக்குது. 2:10, 13, அப்புறம் ரூத்தில் 1 ரூத் 1 பார்த்திங்கன்னா ரூத்துக்கு தயவு செய்கிற ஆண்டவர் சொல்லுவாள்,
மாமியோட நான் உங்களோட தான் வருவேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் மரணமடையும் இடத்துல நானும் மரணமடைவேன் அப்படின்னு மாமியை பார்த்து சொல்லுவாள். அப்போது அந்த ரூத்து கர்த்தரிடத்தில் தயையை பெறுகிறாள். அதனால தான் அவளுடைய வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறாரு. ரூத்தினுடைய பிள்ளை வந்து நகோமி எடுத்து வளர்க்கிறாள். ரூத்தினுடைய பிள்ளை வந்து தாவீதோட தாத்தா. தாவீதின் வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. பாருங்க, ரூத்தினுடைய வம்சம் இயேசு கிறிஸ்துடைய வம்சமாக மாறுது. ரூத்து ஒரு சபிக்கப்பட்ட குலத்தின் பெண். சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாட்டுகிற ஆண்டவர் தயை உள்ளவர், நம்ம மேலே தயவு செய்கிறவர், அவரோட தயவு பெரியது. எஸ்ரா 8:11 கூட சொல்வார், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேலே இருந்தது மாதிரி. எஸ்ரா தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேலே இருந்தது. தயவுள்ள கரம் நம்ம ஒரு வாழ்க்கையில் தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்குதா என்பதை நம்ம ருசித்து பார்க்கணும். கர்த்தர் தயவுள்ள என்பதை ருசித்து பாருங்கள். அப்புறம் நெகேமியாவுக்கு தயவு செய்கிறார். அவர் அலங்கத்தை பழுது பார்க்கும்போது ராஜாவுடைய கண்களில் தயை கிடைக்கும்படியாக செய்கிறார். தயவுள்ள தேவன் அவர். அப்புறம் எஸ்தரில் பார்த்திங்கன்னா 2:9, 15, 17 வசனங்களெல்லாம் பார்த்தோன்னா எஸ்தருக்கு தயை கிடைக்குது. யாருடைய கண்களில்? ஏகாயுடைய கண்களில் தயை கிடைக்குது, அகாஸ்வேருடைய கண்களில் தயை கிடைக்குது, மக்களுடைய கண்களில் தயை கிடைக்குது, கர்த்தர் கண்களில் முக்கியமாக தயை கிடைக்குது. அதனால தான் அவளுடைய குலத்தையே அவள் செய்ய முடிந்தது, பாதுகாக்க முடிந்தது. நம்ம மேலேயும் அவருடைய தயை இருக்கிறது என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். தயை இருந்ததுன்னா நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தீவினைகளுக்கு, தீங்குகளுக்கு, பாவத்துக்கு, ஆபத்துக்கு விலைக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய தயை நம்ம மேலே இருக்கிறது ருசித்து பார்க்கணும். கர்த்தர் தயவுள்ள என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். நம்ம ருசித்து பார்க்குறோமா நம்முடைய வாழ்க்கையில்? நம்ம ருசித்து பார்க்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அவ்வளோ பெரிய தேவனாக அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரு. சங்கீதம் 102:13 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 102:13 ஒரு வசனம் இருக்குது. கர்த்தராகிய நீரோ என்னென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரம் வந்தது. தயை செய்யும் காலம் வந்தது சீயோனுக்காக. அப்போ கர்த்தர் நம்ம மேலே தயவு என்பதை நம்ம ருசித்து பார்க்க வேண்டும். அது மாதிரி நீதிமொழிகளில் ஏசாயாவிலெல்லாம் தயவு பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய தயவு நம்ம மேலே இருந்ததுன்னா நாம் தீமைக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவோம், ஆபத்துக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவோம், பாவத்துக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவோம், விபத்துக்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவோம், தீய கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவோம். அப்போ கர்த்தர் தயவுள்ள என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவர் நம்ம மேல் தயவு வைத்திருக்கிறாரா என்பதை. நல்ல கூட இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்குற கிருபையின் காலம். நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவரை நம்முடைய வாழ்க்கையில் ருசித்து பார்த்து உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் சாட்சியாக. கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. இந்த மாதத்திலும் இந்த கடந்த 3 மாதங்களையும் பாதுகாத்த தேவன் இந்த 4வது மாதம் நம்மை பாதுகாத்து கால கிருபை செய்தார். அது பெரிய தயவு இல்லையா? அதே பெரிய இரக்கம் இல்லையா? ஒவ்வொரு நாளையும் தயவாக நமக்கு அவர் தருகிறாரு. நாம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். ருசித்து பார்த்தா நாம் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் அவரை ருசித்து பார்க்கும்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட கிருபையும் தயையும் நம்மை பாதுகாக்கிறபடியால் நாம் நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போமா? இயேசப்பா நமக்கு நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே எங்களோடு பேசுனீங்க. உடைய தயவும் உடைய கிருபையும் உடைய இரக்கமும் எங்களோடு இருக்கிறது. நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்குறோம். நீ தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்நாட்களில் ஒவ்வொரு நாடும் நீர் எங்களை நல்லவராக எங்களுக்கு இருந்து தயவுள்ளவராக எங்களுக்கு இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பாக்கியசாலிகளப்பா. நீங்கள் நல்லவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். நீங்கள் தயவுள்ளவர் என்பதை நாங்கள் ருசித்து கொண்டோம். இத்தகைய கிருபையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபையின் காரம் இதை கேட்குற ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அமரும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். அப்படி செய்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஆமென், ஆமென், ஆமென். சோஸ்திரம். நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவரை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
இன்றைக்கி நன்றி எழுதினோடு வாழ முடியும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை நான் வந்து யூடியூப்பில் போடுவேன். நீங்கள் அனைவரும் கேட்டு உங்களுடைய பதிலை கமெண்ட் பகுதியில் போடுங்க. இன்னும் என்ன உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் அதுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருந்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. இயேசுவின் மூலம் ஆமென்.